பாஜக தலைவர் விஜய் வந்திருக்காரு, அவர் இதை பண்ணுவார் நினைக்கிறீங்களா சார்? அவர் ஆட்சி ஒருவேளை வந்தார் நாளைக்கு. அவருடைய தேர்தல் அறிக்கை வந்து முதல் 3 அறிக்கையே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அதாவது படிப்படியா மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இலவச கல்வி, இலவச மருத்துவம் முக்கியமாக இடம்பெற்றிருந்தது. அதை விட ரொம்ப அட்ராக்டிவா வந்து கஞ்சா விற்கிறவனுக்கு கஞ்சி அப்படின்னு போட்டு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியோட முக்கிய கனவும் முக்கிய கொள்கைகளும் இந்த 3 தான். அந்த 3ம் வந்து விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியில வந்து இடம்பெற்றிருந்தது. புதுசா வந்து இத்தனை கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அதை பகிரங்கமா சொல்றாரு, எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த 3 முக்கிய கொள்கைகளையும் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கட்சிக்கு கண்டிப்பா ஆதரிக்கிறத விட்டுட்டு எங்களை மாதிரி சின்ன கட்சிகளுக்கு வேற வேலையை கிடையாது. அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை தலைமை தாங்குறாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு வந்து அரசியல் களம் தான் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ திராவிட கட்சிகள், பழம்பெரும் கட்சிகள், 50 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு வருகிற கட்சிகள், இந்த 50 வருடம் ஆண்டு வந்துட்டோம். தமிழகத்துல கல்வி பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, மக்களுக்கு தேவையான அடிப்படைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இருக்குல்ல. நீங்க எல்லாம் முறையா கத்துட்டு தானே வந்தீங்க. கத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு பிரச்சனை மக்களுக்கு வருது? அப்ப கத்துட்டு வராத ஒருத்தர் வந்து கத்துக்கிட்டுமே, கத்துட்டு செய்யட்டுமே. சரி சார், கத்துக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. கத்துக்கிறதுக்கு விஜய் தயாரா இருக்காரா? ஏன்னா சமீபத்துல வந்து பிஜேபி தலைவர் நயனாரே வந்து ஒரு கேள்வி சொல்லும் போது முதல் விஜய் திரிஷா வீட்டுல இருந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் அந்த மாதிரி எங்கன்னா வராரா? அது வந்தாதானே சார் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளே போய் பட்டினப்பாக்கம் வீட்டுல போய் அவரை பார்த்துக்க முடியுமா, இல்ல பனையூர் ஆபீஸ்ல போய் அவரை பார்த்து சொல்லி கொடுத்துட முடியும்? இந்த ஒப்பிட்டு பேசின ஒரு யோகியனான்ட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அவர் யார் கூட இருந்துட்டு வர்றாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால அதை பத்தி கருத்துக்கள் ஊழலை ஒழிப்புன்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு. ஆனா புலிப்படத்துல வந்து அவர் டாக்ஸ் கட்டாம அதை மறைச்சிட்டு அவரே அதை செஞ்ச ஒரு ஊழல் தான். நம்மள ஆண்டுட்டு இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் என்ன ஊழல் செய்யலையா? நான் கேட்கிறேன், டிஎம்கே கவர்மெண்ட் ஊழல் செய்யலையா? மாநகராட்சி துறையில 2 கோடி ஊழல் செஞ்சிருக்கு. ஏன் அதெல்லாம் விடுங்களேன். நீங்க கக்கூசு கழுவுறதுக்கு 1000 கோடி ஊழல் செஞ்ச கட்சி எதுங்க? நம்ம கட்சி தானே, ஆண்டுட்டு இருக்கிற கட்சி தானே. அப்ப இதை விட ஒரு பெரிய ஊழலா?